ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புறா ஃபுல்லுமே ஷெட்யூல் இருக்குது. ஸோ வாங்க நேராக போய்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ புறா காலையிலேருந்து நம்ம விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே எல்லாமே வெளியே வந்து நிற்கிது. ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க போயிடலாம். ஸோ புறா ஃபுல்லுமே வெளியே வந்துடுச்சு. அதில் கண்ணு மட்டும் வச்சிடலாம். சாட்டின் மட்டும் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புறாவுமே கொடை பசியில் இருக்குது. ஸோ ஃபுட்டை போட்டலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்சர் போட்டு தான் இருக்குது நம்மகிட்ட. இப்போதைக்கு அரிசி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட நிறைய ஃபுல்லுத்தையுமே தின்னுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா புறா எல்லாமே படைச்சி வந்து நிற்கிது. ஸோ கைக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு புறா இப்போ தான் வருது மெல்ல. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு புறா வந்து அப்படியே மெல்ல கையில் தின்னுட்டுருக்கு. சரி ஓகே வந்துடுச்சு. ஸோ அடுத்து ரைட்டு கீழே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு நம்மக்கிட்ட எல்லா புறாவுமே அடைஞ்சிட்டு. ஸோ இன்னும் ஒரு இருந்தார்ல இந்த சாட்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைப்பிலேருந்து வந்தது நினைக்கல. சாட்டினுங்க கொண்டைக்கும் போட்டது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புறா மட்டும் தான் முட்டை வச்சுருக்கு. ஸோ அதே தெரியும் சர்க்கில் இதில் ஒரு 2 முட்டை இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மட்டும் தான் போட்டிருக்கு. அதாவது 2 முட்டை போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா பூரா இப்போ தான் இற எடுத்துகிட்ருக்கு. சவுண்டே இல்லை. அந்த இடத்துல 2 முட்டை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் பூரா வந்து செட் ஆகுது. கேஜிக்கு செட் ஆகி முட்டை வச்சுருக்கு. ஸோ முஸ்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளதார இங்கே வந்துருச்சு போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கேஜி ஒன்று ரெடி பண்ணி வெளியே வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சாட்டின் செட்லேருந்து வந்தது. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பழகலை. கேஜுக்குள்ளே பழகாமல் இன்னும் இங்கேயே இருக்குது. போன வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிடலாம். அது அழகாக மாட்டுது கையில். நல்லா பழகிருக்கேண்ணா. சம்முன்ருக்கு. கேஜுக்குள்ளே போட்டோம். பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே போக மாட்டேங்குது பையன். இவனை என்ன செய்யலாம், ஒரு வேளை கீழே கொண்டு போய் விட்டுடலாமான்னு பார்க்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வச்சு இற கொடுத்தோம்ல. ஆனால் அதில் கொஞ்சம் இற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இது இல்லை. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் அப்புறம் வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனை நான் கையில் தான் வச்சுருக்கேன். சரி இந்த கேஜிக்கு செட் ஆக மாட்டேங்கான். நம்ம பார்த்திங்கன்னா அந்த மேலே தான் ஏறுது. ஸோ இந்த புறா இப்போ நம்ம கொண்டு போய்ட்டு கீழே தான் வைக்கணும். கீழே வச்சிடலாம். கீழே நம்ம ஃபஸ்ட்டு வச்சு இற வச்சு வளர்த்தோம்ல, அதே மாதிரியே ஃபுட்டு போட்டு இற போட்டு இது பண்ணிடலாம். வேலையாக இருக்குது, சேட்டையை கொடுக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாமே தெளிவாகவும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன் அந்த வீடியோவை. பார்த்தீங்கன்னா நினைக்கல சம்மன் இருக்கு. நல்லா பழகிடுச்சு நம்மக்கிட்ட. சரி கீழே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேஜிலே விட்டுலாம். இதில் தான் செட் ஆகிருக்கு. அந்த கேஜி இதுக்கு செட் ஆகலை. ஸோ இதிலே விட்டாச்சு. சரி இப்போ போய்ட்டு ஒரு முஸ்கி மட்டும் மேலே போய்ட்டு அதையும் பிடிச்சிட்டு வந்து அங்கே விட்டுடலாம்.